ஏமா என்னப்பா? நீ ஏதாவது லவ்க்கு பண்றியா? அப்பா லவ்லாம் கிடையாதுப்பா. நான் கண்டிப்பா யாரையும் பார்க்க மாட்டேன். நீங்க சொல்றது மீறி நான் நடக்கவே மாட்டேன்ப்பா. நீங்க கோடு கிழிச்சாவல கோடு கிழிக்கிறேன்னு நினைச்சாலே அந்த பக்கம் நான் போக மாட்டேன்ப்பா. அப்படியா? ஏமா அந்த லவ் இல்லப்பா அப்பா வாயில அடிங்கப்பா. லவ் எல்லாம் எப்படிப்பா வரும்? நான் படிச்சதே ஸ்கூல் எல்லாமே வந்து லேடி ஸ்கூலு, உமன்ஸ் காலேஜ்ல தான் படிச்சேன். அது முடிச்ச உடனே வந்து ஐடி கம்பெனில வேலைக்கு போலான்னு போனேன். அங்க ஆம்பளை பசங்களா இருப்பாங்க, வேலைக்கு போதச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி கூட்டு வந்துட்டீங்க. நான் இங்கே பக்கத்துல வந்து இந்த ஸ்கூல்ல எல்கேஜி பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறது, வீட்டுல பிள்ளைங்களை வச்சு டியூஷன் எடுக்கிறதுன்னு போயிருக்கேன். நான் எங்கப்பா போய் லவ் பண்றதுக்குலாம் எனக்கு எப்ப டைம் இருக்கும்? சரி போமா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. பாத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்துட்டேன் போல இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்துட்டேன் நான். இப்ப ஃபீல் பண்றீங்களா? சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன். நீங்க ஃப்ரீக் அவுட்டா வளர்க்க விட்டுருந்தீங்கன்னா இன்னத்துக்கு நானே சம்பாரிச்சு நானே லவ் பண்ணி நானே கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் ஒரு செல்ஃப் பவர்டு எம்பவர்டு உமனா வளர்ந்திருப்பேன். என்னை போட்டு பயமுறுத்தியே. அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் வெளிய மன பிராந்திமா. அதெல்லாம் ஒரு இன்னும் நடக்காதுமா. அரேஞ்ச் மேரேஜ்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க கேட்பாங்க, லவ் மேரேஜ்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க கேட்பாங்க. அத கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப கடைசி வரைக்கும் நீ திருந்த மாட்ட, இப்படியே தான் இருப்ப. கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடணும்.